திருப்பாச்சி அப்படிங்கிற ஒரு படம். கிட்டத்தட்ட உங்களுடைய 37, 38வது வயசுல தான் அந்த மேஜிக் நடக்குது. அது ஒரு மேஜிக் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் படத்தில் விஜய் சார் மாதிரி ஒரு ஹீரோவோட சான்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த சான்ஸ் கிடைச்சி அது ஹிட் ஆகுறது பெரிய கஷ்டம். ஆனால் இது பிளாக் பஸ்டர். எப்படி அந்த மேஜிக் நடந்துச்சு? திருப்பாச்சி கதை ரெடி முன்னாடி நான் ஒரு 38ங்கிறீங்களா, நான் 34 வயசுல நம்ம டைரக்டர் ஆயிடணும்ட்டு இதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ண போதும், நம்ம டைரக்டர் ஆயிடணும் அப்படின்ட்டு அப்போ நிறைய பிடிச்சி பார்க்க ஆரம்பித்தேன். ஓகே. அப்போ சொன்ன கதை நிறைய கதை சொல்லுவேன். அப்போ வந்து இந்த கமர்ஷியல் கதை என்கிட்ட இருக்காது, வேறு 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 பேரரசு என்ன மாதிரி புரட்சிகரம் இல்லை, ஒரு லைவ் மேட்டர் இருக்கும். இப்போ பொற்காலம் அந்த சம்மந்தமே இல்லாமல் ஃபுல்லாக ஒரு வாழ்வியல் தான் இருக்கும். வாழ்வியல் ஆக்சுவலாக அவார்டு வாங்குகிற டைப்லேயும் கதைகள் இருக்கும். எனக்கு அந்த சேரன் சார் ஸ்டைலு அவர் படத்துக்கு படம் போட்டுக்கு முன்னாடியே எனக்கு அந்த கதையில் பண்ணி வச்சுருந்தேன். ஓகே.